ஹாய் கைஸ், இந்த வீக் வந்து நாங்க எல்லாரும் ஆஃப்லைன் வந்திருக்கோம், ஆன்லைன்லயே பண்ணிட்டு. இந்த வீடியோல வந்து என்ன பண்ண போறோம்னா, எங்களுக்கு ஃபேவரட்டான சில ஆர்டிஸ்ட் லைக் குட் ரெண்டரிங் பண்ணிருப்பாங்க அப்படின்னு எங்களோட டாபிக்ஸ் மாதிரி பிக் பண்ணிட்டு அது வந்து லைக் எல்லாரும் கோத்ரூ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப் வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் யாருன்ட்டு. Sam Descartes. So for me, the first digital artist that I inspired from வந்து Sam Descartes தான். இதுல இருந்து தான் என்னோட first digital artம் நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். So Sam's favorite thingனா அது என்ன? Like what do you admire? எனக்கு வந்து அவரோட ஸ்டைலைசேஷன் ரொம்ப சிம்பிளா ஈஸியாவும் இருக்கும். ஃபாலோ பண்ணி கரெக்டா அச்சீவோட தெரியும் பார்க்கும்போது. அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஏதாவது வீடியோ எடுத்துறாரு, ஏதாவது சொல்லி தராருன்னா கூட அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லிடுவாங்க. என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்லுவாங்க. ரொம்ப போட்டு உழப்பிக்கிட்டு நல்லா இருக்கு. நம்ம பிக் பண்ற கலர்ஸும் வைப்ரண்டா ஏன்னா இவரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. இவரோட ரிஃப்ளெக்டட் இது வந்து சூப்பரா இருக்கும் ஸ்கின்ல. ரிஃப்ளெக்டட் லைட் தான். அண்ட் ஐ திங்க் சாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். இவரோட ஸ்டைல் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அனிமே அண்ட் டிஸ்னி இன்ஸ்பயர்ட் ஒரு ஸ்டைல். இதுல இன்னும் என்ன ரொம்ப பிடிக்கும்னா, இவரு வந்து இதோட நிறுத்தாம இன்னொன்னு ஆர்டிஸ்ட பார்த்து கத்துக்கிட்டே இருப்பாரு. வீடியோ வேற போடுறாரு கத்துக்கிட்டு. யார் யாவரும் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இல்ல அது வந்து பேசிக்கா ஒரு ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு அது இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் கத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம க்ரோ ஆக முடியும், சில விஷயம் கத்துக்க முடியும். அந்த டெக்னிக்ஸ்ன்றது ஆர்டிஸ்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் ஐ திங்க் இவங்களுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரியலிஸ்டிக் ஸ்டைல் அதுல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் இந்த ஓன் ஸ்டைல் அப்படி டெவலப் பண்ணி பண்ணாங்க. நமக்கு அவ்வளவு எஸ்டிலாம் தெரியாது. எஸ்டினா வரலாறு தானே. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரியான பேஜஸ்லாம் வந்து இப்பதான் ஃபுல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு அவ்வளவு எக்ஸ்போசர் கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா, இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து எனக்கு வந்து இந்த 1 year தான் எனக்கு வந்து இந்த எக்ஸ்போசரே எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சோ இப்ப நான் எனக்கு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவா எனக்கு ஒன்னும் இதுவா தெரியல. ஆனா எனக்கு எல்லாமே பெருசா தான் தெரியுது. இன்னும் வந்து சில டீடைல்ஸ் இது இப்படி அது இப்படி அந்த மாதிரி வந்து நிறைய அந்த நுணுக்கமா நோட் பண்ணி அது இன்னும் எனக்கு இன்னும் வரல. எதை பார்த்தாலுமே பிரம்மாண்டமா தான் தெரியுது எனக்கு. அதனால வந்து எல்லாருக்குமே செம்மையாதான் இருக்கு. ஆர்ட்வொர்க் டிசைனும் சூப்பரா இருக்கு. டிசைன் ரெண்டர் சூப்பரா இருக்கு. மெட்டல்ல அதான் இவரே ஷைனியா இவரே வந்து பிளாக்கோட ஸ்டைலும் ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அதுலயுமே அது இவர் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆர்ட்வொர்க் ஃபுல்லான என்விரான்மெண்ட் தான் இருக்கு. கீழ கிரவுண்ட் நம்ம வந்து அந்த மெட்டல் இது வருது, மெட்டல் எஃபெக்ட் வரும், அது மட்டுமே பார்ப்போம். அவர் அதை விட்டுட்டாரு. அதோட அந்த வியூ கூட, அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ கூட சூப்பரா பண்ணிருக்கு. நல்லா இருக்கு. பென்சில் கையில பென்சில் கொடுத்தாங்க. அந்த ஹியூமரஸான கை அது வேற. காதுல படஞ்சிருக்க அண்ணன் கண்ணிலேயே பேசுறேன்டா. Another thing, like every post he does ஃபுல்லாவே டைனமிக் லைட்டிங். நிறைய இடத்துல அவரோட ஸ்ட்ரோக்ஸ் கூட தெரியும். ரொம்ப அட்டாச்சிக்கா போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸ்கெட்சே ரொம்ப சிம்பிளா. மேஜர் இது நான் அட்மைர் பண்றது என்னன்னா இவரோட டைமிங். Like 2 hours ஒரு பீஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம இவ்வளவு தூரம் பாக்குறோம்ல, இதுக்கு முன்னாடி இவருக்குன்னு பர்சனலா நிறைய பிராக்டிஸ் டைம் இருக்கும், நிறைய வருஷம் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமே உடனே நம்மளால கத்துக்க முடியாதுன்ற ஒரு விஷயமும் மைண்ட்ல வச்சுக்கணும். இட் டேக்ஸ் டைம். பொறுமையா கிராஜுவலா தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். மாஸ்டர் நெக்ஸ்ட் I think background like he paints it first and then like character. இந்த கட் கலர் மாதிரி அப்படி அப்படியே வச்சிருக்காரு எல்லாத்தையும். அவ்வளவுதான் அந்த இடத்துல. அதுக்கு என்ன சீக்கிரம்னா ஜூம் பண்ணி வரைக்கிறது. சீக்ரெட் தான். சீக்ரெட் ஒன்னும் இல்ல. இங்க என்ன ஸ்ட்ரோக் வரணும்ங்கிறது அது தெரியும். நல்லா பண்ணலன்னா மட்டும் மறட்டி விட்டுருக்காரு. இதுல வந்து ஃபேஸ் தான் மொத்த இதுனா அது மட்டும் தான் டீடைல்ஸ் அதிகமா இருக்கும். ஆமா, அதாவது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆடியன்ஸ் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும், எதை பார்க்க வைக்கணும், அப்ப எதுல அதிகமா டீடைல்ஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது அவங்க தெரிஞ்சிருக்கு. அதாவது பண்ணதான் நம்ம ஸ்டைல் என்னன்றது நமக்கே தெரியும் போல. ரொம்ப வருஷம் ஆகணும், அப்பதான் ஸ்டைல நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அந்த புக் இருக்கும்ல ஸ்டைல் லைக் an artist, அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் நோக்கி போங்க, ஸ்டைல் பின்னாடி போய் ஒளியாதீங்க. ஆமா.
Style. முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும். அந்த மாதிரி ஃபண்டமெண்டலை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறம் கையில நோக்கி போகணும். Style will automatically famous. ஆமா, நம்ம ஃபைன் பண்ண தேவையில்ல, ஸ்டைலே நம்மள ஃபைன் பண்ணும். Next வந்து vlog. அவரோட மாதிரி கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி க்ளோஸ் டு ரியல் அந்த மாதிரி இருக்கும். இவரோட கலர் டோன் எல்லாமே ஒரு மாதிரி ரிஃப்ளெக்டட் லைட்ல வந்து அவ்வளோ கலர்ஸ் காமிச்சிருக்காரு. இதுல வந்து இவரோட இது வந்து ரிஃப்ளெக்ட் லைட்னா அந்த குறிப்பிட்ட இதுதான் ரொம்ப வைப்ரன்சி இருக்கு. ஜுவல்ஸ் தான் பாருங்க. இது அந்த மாதிரி இருக்குல்ல, அப்படியே அந்த லைட்டோட ஒரு இதுவும் இன்ட்ராக்ட் ஆகும். கண்ணு அங்கங்க போகுதா ஜூம் பண்ணீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆமா சாண்டஸ் சாப்பிட்டு அந்த ஜுவல்ஸ் வந்தார்ல, இவர்கிட்ட இருந்தா ஸ்டீல் பண்ணிருப்பாரு. ஸ்டீல் இன்ஸ்பிரேஷன் அப்படிதான் நாங்க சொல்லியிருக்கோம். இல்ல அது நல்ல விஷயம் தானே. ஆமா, அது சிம்பிளா முடிக்கிறப்போ நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? அந்த டெக்னிக்ஸ் தான் நம்ம டெக்னிக்ஸ் எடுத்துக்கிறத தப்பு ஜுவல்ஸ் இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. டீடைலா இருக்கும். வெறும் ஸ்ட்ரோக்ஸ் பாருங்க, இதெல்லாம் பாருங்க. அதாவது ஜூம் பண்ணி பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியல, அது என்ன ஆப்ஜெக்ட்னே தெரியல. அவர் கிறுக்கி இருந்தாருல ரவுண்ட் ரவுண்டா, அதெல்லாம் எட்ஜ் லைட். இத வந்து நான் பண்ணுவேன், ஜூம் பண்ணி இப்படி உள்ள பண்ணி வரைஞ்சி வரும். ஜூம் போயிருக்காங்க, ஜூம். ஒரு கவி கார்டுன்ற ஒரு அங்கீகாரம் ஃபுல்லாவே ஸ்டோக்ஸ் தான் இருக்கு. அங்க பிரஷ் ஃபோக்கஸ் காட்டணுமோ பெரிய பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போகுது. குட்டி பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் அதுதான் இதுல அது வேற பெரிய டெக்ஸ்சரை யூஸ் பண்ணல. டெக்ஸ்சர் யூஸ் பண்ணிருக்காரு, அதுவும் ரவுண்ட் பிரஷ்லயே கொண்டு வந்துருக்காரு. சும்மா நாய்ஸ். கலர்ஸ் ஆமா, இவரு ரொம்ப வைப்ரண்டா இருக்காரு. எல்லாமே ஒரு மாதிரி வார்மா தான், ஒரு மாதிரி தான் போயிருக்கு. இந்த கிரேஷா இதெல்லாம் அப்படியே தூரத்துல இருந்து பல இருக்குல்ல. அந்த என்னது வெல்வெட்டா? வெல்வெட் இல்ல, ஏதோ துணி சொல்லுவாங்க, சாட்டனா? சாட்டன் அந்த மாதிரி இருக்கு. ஆனா கிட்ட போய் பார்த்தா இதுதான் அதெல்லாம் கிரிக்கெட் அப்படி. ஓவராலா பிக்சர் எப்படி இருக்குன்றது. ஆனா அது பாம்பு மாதிரி, பாம்பு மண்டை இருக்கிறவங்களுக்கு மேல ஃபேஸ்க்கு மட்டும்தான் ஒரு ரொம்ப அது மாதிரி இருந்தா போதுன்ற மாதிரி கிரியேட் பண்ணிருக்கா. அதுவே போதுமான அளவுக்கு இருக்கு. இங்க அந்த ஒரு கோடு கூட எங்க வரணும், அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஆமா, அந்த லுக்கிங் அட் தி பிக்சர் or அந்த ஐஸ் ஸ்பின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கரெக்ட். ஆர்டிஸ்ட் போலாமா? இந்த ஆர்டிஸ்ட் யாரு ப்ரொனவுன்ஸ் பண்ணு? இட்ஸ் வைஸ் கரெக்டா சொல்றோமோ தெரியல, பட் ஆமா தப்பா சொன்னா இருந்தாலும் அவர் இவரை எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா சாண்டஸ் ஆர்ட் மூலமா தான் தெரிஞ்சது. ரிவ்யூ பண்ணிருந்தாரு, ரிவ்யூ பண்ணி அவர் ட்ரை பண்ணியிருப்பாரு. அவங்க கொண்டு இவனோட ஸ்டைல அப்படின்னு அப்பதான் பார்த்து அலண்டு போயிட்டேன். ஏன்னா இவருதுமே அந்த நியூட்ரலா அந்த கிரே ஷேட்ல தான் நிறைய ஆர்டிஸ்ட் கிரே டீம்ல இருக்கும். ஆமா, அதுக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து ஒரு லைட் கொடுப்பாரு பாருங்க, அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி ஃபேஸுக்கு ஒரு லைட் போகும். இவரோட லோர் ஒண்ணு இருக்கும், ரெண்டு அசாசின்ஸ் பிரின்ஸ் மாதிரி, அவங்கள வச்சுதான் நிறைய பண்ணுவாரு. ரெண்டு பேர் தான் அது. லைட்டிங்கும் அழகா பிளான் பண்ணிருக்கீங்க. அந்த எமோஷன் கரெக்டா உட்கார வைக்கிறதுல அதான் பெரிய விஷயம். எமோஷன்ஸ், ஸ்கின் ரெண்டரிங், இவருக்கும் கிளாத் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரோக்ஸ் தான் இருக்கும், டீடைல்ஸ்லாம் இருக்காது. நம்ம நார்மலா வரையும்போது நான் எமோஷன்ஸ் அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். அது கிரியேட் பண்றதுக்குலாம் வந்து எப்படி பண்றதுன்றதே ஒரு இதுவா குழப்பமா தான் இருக்கும். அது நிறைய ரெஃபரன்ஸ் தேடுவேன், நிறைய யோசிச்சு இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ற மாதிரி இருக்கும். பக்காவா அந்த சீனுக்கு அந்த அந்த சிச்சுவேஷன், இப்ப அந்த போட்டோல என்ன இருக்கு, என்ன நடக்குது, அதுக்கேற்ற அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கரெக்டா என்னது நான் போட்டோம்னா இப்படி மறைச்சா ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும். அதே மாதிரி அந்த 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 இடத்த காட்டுற மாதிரியான கலர்ஸ், டோனு, அந்த ஆம்பியன்ஸை வந்து அப்படி காட்டும் போது அந்த ஃபீலை கொடுக்குது அவங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்ற விஷயமும்.
இவருக்கு பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஃபைட் சீன் பண்ணலாம்னு யோசிச்சேன். இப்போ வரையும் பண்றேன். ஒரு சின்ன ஒரு டீடைல் கொடுத்துருக்காங்க அந்த இதுல பாட்டு அந்த விண்டோ பின்னாடி ஒரு இதுமே டீடைல் வந்து இருக்கு. எல்லாம் அந்த டீடைல் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த கண்ணுல அந்த நெட் வரவங்க அங்க அவங்க டீடைல் இருக்கு பட் அந்த வேல்யூல ஃபுல்லா லைக் டிம் பண்ணிட்டாங்க சோ தட் இந்த கேரக்டர் மெயின் அட்டென்ஷன் டீடைல் கொடுத்திருந்தாலும் எங்க காட்டணும் அவ்வளவு டீடைல் இருந்தோம் இந்த ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னு சோ இப்போ இந்த பேக்ரவுண்ட்ல லைட்டிங்கே இந்த கேரக்டர் இன்னும் பாப் பண்றதுக்காக தான் இவர் மோஸ்ட் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவார். லைக் பேக்ரவுண்ட் லைட்டிங் வச்சு ஃப்ரண்ட் ஃபோர்த் ரவுண்ட்ல இருக்க கேரக்டரை பாப் பண்ணுவார். இங்கேயும் அந்த செயின்ஸ்லாம் தெரியுது லைட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஒரு இதுல கம்பல்ல லைட் கொடுத்துருக்காரு. ஃபோக்கஸ் போகணுங்கிறதுக்காக மட்டுமே கம்பல்ல லைட் கொடுத்துருக்காரு. லைக் எல்லாமே ஒரு மாதிரி கிரேட் டோன் அது மட்டும் இந்த இது சொல்லுவாங்க ரெய்னி டே ஃபுல்லா க்ளவுட்ஸ் மறைச்சிருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி லைட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேஸ்டா மாடல் மாதிரி இருக்குல்ல. அந்த பாப் ஆஃப் வைப்ரண்ட் எல்லோ வந்து தனி இந்த இடத்துல நம்ம அந்த கலர் சூஸ் பண்றது இருக்குல்ல அது கரெக்ட். எங்கேயுமே இந்த இடம் வந்து நல்ல பாப்பிங்கா தெரியுது கேரக்டர் பட் இந்த இடம் வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் லாஸ்ட் ஆகும் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் தி ஃபோக்கஸ் டு பீ ஹியர். அதுக்கு லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு இங்கே ஒன்னு வச்சிருக்காங்க. என்னடா இது மின்மினி பூச்சினே மின்மினி பூச்சியா குடும்பத்தோட உட்கார்ந்து இருக்குனே. இது அவரோட ஹைலைட் நினைக்கிறேன். ஆமா ஜாலியா இருக்குல்ல. இந்த வயலின் வாசிக்கிறது வைங்க எல்லாமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அந்த டாகுக்கு ஏதோ களிமண் போச்சிருக்கு மேல மேல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே டீடைல் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆனா அவருக்கு எங்க ஃபோக்கஸ் வேணுமோ அதை மட்டும் காமிச்சிருக்காரு. ஏன்னா இந்தியன் ஸ்ட்ரோக்ஸ் தான். ஆனா இங்க இருந்து பார்க்க 3D மாடல் மாதிரி. ஆமா ஃபேஸ் மட்டும் தான் ஃபேஸ் ஃபேஸ் இந்தியன் ஸ்ட்ரோக்ஸ் தெரியுது பட் கம்பேரிட்டிவ்லி கிளீனா இருக்கு. கரெக்ட்டா பேஸ் பண்ணிட்டோம்னாலே அந்த வார்மர் டோன்ஸும் கூலர் டோன்ஸும் சூப்பரா பிளெண்ட் பண்ணி இருக்காரு. லைக் ஷேடோ கரெக்ட்டா கூலர் டோன்ஸ்ல போட்டு அந்த வார்ம் டோன் அந்த கிராஜுவலா போறது கரெக்டா கலர்ஸ் யூஸ் பண்ணா மடி ஆயிடும். ரெண்டு கலக்கிற இடத்துல மடி ஆயிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசியன் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஏசியன் லாஸ்ட் தான் போறேன் யூஸ் பண்ற ஏசியன் தான். ஏன் எதனால தெரியல ஏசியன்ஸுக்கும் ஆர்ட்டுக்கும் ஏதோ ஈஸியா சொல்றோம். என்னெல்லாம் இது பண்ணிட்டு வந்தாங்க அவங்க சின்ன வயசுல இருந்தே ஆர்ட்லயே பிராக்டிஸ் இந்த இது அந்த மிரர் பாருங்க அந்த பேக்ரவுண்ட்ல வரைஞ்சிருக்க கேனெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா டீடைல் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. ஒரு சொல்ல பேக்ரவுண்ட் என்ன டீடைல் இல்ல இது ஒரு ஸ்ட்ரோக் தான் சொல்றேன். இருந்தாலுமே அது ஒரு இதுவா பிளரா இருக்க மாதிரி ஒரு இடத்துல காட்டுவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கிளியரா காமிச்சிட்டா காமிச்சாலும் அந்த லைட் கரெக்டா மெட்டீரியலுமே தெரியும். இப்போ மெட்டல் பார்த்தா மெட்டல் ஃபோக்கஸ்ல இருக்கிறதுக்கு ஹையர் கான்ட்ராஸ்ட் பின்னாடி இருக்கிறதுக்குலாம் கொஞ்சம் சோ அதுலயே ஆட்டோமேட்டிக்கா அந்த செப்பரேஷன் தெரியும். இப்போ பின்னாடி லைட் வச்சீங்கனால முன்னாடி லைட் இருக்காதுங்கிறதுக்காக ஃபயரிங் அந்த பத்த வைக்கிறது. ஆனாலும் இந்த லைட்டுக்கு ஃபோக்கஸ் முதல்ல போல அங்கதான் போகுது. அங்கதான் ஏன்னா இது கூட்டமா இருக்கு நிறைய கொச்ச கொச்சன்னு. இது வந்து சோலோவா தனியா இருக்கு. பின்னாடி டார்க்காவும் இருக்கனால அது இன்னுமே தெரியுது. அங்கேயும் ஒரு கான்ட்ராஸ்ட், இங்கேயும் அந்த லைட்லயும் கான்ட்ராஸ்ட், லைட்டுக்குமே கான்ட்ராஸ்ட், டீடைல்லையும் கான்ட்ராஸ்ட். இங்க கிளீனா இருக்கு, இங்க நிறைய இருக்கு. திங்க் அந்த கான்செப்ட்லயே ஒரு டிசைன் பண்ணி பிளான் பண்ணி சொன்ன மாதிரி நம்ம யோசிக்கிறது கை எங்க போடலாம், வாய் எங்க போடலாம்ன்றது நம்ம யோசிப்போம். அவங்க வந்து எங்க போடுறது, டார்க்க போடுறது, எதை ஹைலைட் பண்ணணும் அதெல்லாம் தான் அவங்களுடைய கம்போசிஷனலா வேல்யூ. இந்த அளவுக்கு ப்ளே பண்ண தெரியற அளவுக்கு வந்து அனாட்டமில பிரச்சனை இருக்காது. ஏன்னா அது ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, போசிங்ல பிரச்சனை இருக்காது. ஸோ இதுலலாம் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கனால
மீதி இருக்க இந்த விஷயங்கள்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் ஃபேக்டரியில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கவனம்லாம் கரெக்டா வருதா கை அதுவே பிரச்சனையா இருக்கு. இது ரெண்டு கரெக்டா முடிச்சாலே இந்த போதான். கலர் பண்ணிட்டுமா கலர் பண்ணிட்டா கைட்டு வச்சு வந்துருச்சா அந்த கிளாத்தோட டிரான்ஸ்பரன்சி அதெல்லாம் அந்த அது அதுவுமே ஒரு ஸ்ட்ரோக் தான். அதான் இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்ட்ரோக் ஸ்கின் கலர் மாதிரி அந்த அந்த கிளாத் எவ்வளவு தின்னா இருக்குன்றதையே ஷிவரா காட்டுறாரு. பார்க்க முடியுது. பின்னாடி கவர் இங்க இருக்க போக போக மாறிக்கிட்டே இருக்கும் பேக்ரவுண்ட். மாத்துறதுக்கு பயப்பட மாட்டாங்க இவங்க. நான் வந்து வரைஞ்சிட்டேன்னா மாத்துறதுக்கு பயப்படுவேன். அட்டாச்மெண்ட் இஷ்யூ. ஐயோ மாத்தினா பெரிய வேலையாச்சு. ஆமா. ஆனா இவங்க பயப்படுவாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க சரியா வர வரைக்கும். ஏதோ ஒரு இது தெரியுதுல்ல சாமுக்கு ஆமா அந்த ஒற்றுமை ரொம்ப ரொம்ப ஈஸியா விளையாடுறாங்களோ. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா டெய்லி வந்து கலர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டியே ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருக்கணும். எதையாவது ஒண்ணு கண்டினியூவா ஒரு 20-30 இதெல்லாம் ட்ரை பண்ணி அதாவது பெர்ஃபெக்ஷன் தேவையில்ல. ஆமா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிபிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கிளிக் ஆயிடும். இதுதான் பாயிண்ட் புடிச்சாண்டா அது அந்த அந்த நாள் வரணும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருப்போம். அந்த நாள் மட்டும் வரட்டும்டா. பல நாள் செலவு பண்ணணும். ஆமா அதுக்குதான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு 50 டிராயிங் பண்றோம்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிளிக் ஆயிடும். ஆமா இதுதான் புரிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்சி மட்டும் அந்த விட்டுறக்கூடாது. லிப்ஸ்டிக் உள்ள ஸ்டார்ட் செம்மையா இருக்கும். இங்கதான் ஏன் லைட் ஃபுல்லா தெரியுது. இருந்தாலும் அந்த கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சண்டை போட்டு கீழே அந்த பிளட் அது ஃபுல்லா blood. அதெல்லாம் சாஸ் வேற கொட்டி கிடக்குற மாதிரி இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாஸும் பிளட்டும் அது இல்ல சாஸ் கொட்டி கிடக்கு. ரெண்டுமே இருக்கு. பிளட் இருக்கு சாஸ் இருக்கு. அவன் மேலயும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடக்கு. அட பாவீங்களா. செம்மையா அந்த ரெண்டு அசாசின்ஸ் வச்சு நடந்த சம்பவம் ஆனா யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்க சாஸ் எடுத்து கிட வச்சிருக்காங்க. அப்படியே கேஷுவலா அப்படியே நின்னுட்டு பாக்குற மாதிரி. இதுவுமே பாருங்களேன் எல்லோ வந்து அவ்வளவு இடத்துல இல்ல. பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல இருந்தாலும் அந்த எல்லோ வந்து அவ்வளவு வைப்ரண்டா இல்ல. ஆனா கிளாஸ்ல போட்டதால டக்குன்னு முதல்ல அங்கதான் போகுது. அதான் இந்த கலர்ஸோட விளையாடுறாங்க அவங்கலாம். அந்த எந்த ரேஷியோ யூஸ் பண்ணுவாங்க, அந்த லுக் அந்த ஃபீல் அந்த பொண்ணோட அந்த ஒரு ஆட்டிடியூட் தெரியுது. அதுதான் அது வரணும் ஃபர்ஸ்ட். பட் இவர் வந்து அவ்வளவு எமோஷன்ஸோட விளையாடலன்னு நினைக்கிறேன். ஆமா ஒரே எமோஷன்ஸ் தான். நீங்க பண்ணிருந்தீங்களா பருதி கேரக்டர் ஆமா ஆமா அந்த மியூட்டேஷன் அது அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்வாக் அந்த ஆட்டிடியூட் எவந்தாலும் வெட்ட வேண்டாம் அந்த மாதிரி. அந்த விளாப்லயும் விளாப்போட இதுலயும் வந்து அவ்வளவு எமோஷன்ஸ் இல்ல ஃபேஸ்ல இல்ல. சாம்து பயங்கரமா புஷ் பண்ணுவார் எமோஷன்ஸ். ஆமா டிசைன்லாம் இருக்கும். டிசைனே பண்ணிருப்பாரு. தனியா டிசைன் சீட்டே இருக்கும். அந்த அசாசின்ஸ் செம்மையா இருக்கும். டிசைன் சீட்லயே ரெண்டர் பண்ற ஒரே இவ்வளவு ரெண்டரே பண்ண தேவையில்ல. இங்க பாருங்க இங்கேயே பயங்கர இந்த ஸ்பேஷியல் அவேர்னஸ் சொல்லுவாங்கல்ல, அது பயங்கரமா இருக்கு. இவரும் ஏசியன் தான். தெரியுது இவரு வந்து ஒரு என்ன சொல்ல மேலையும் கீழே இவரு தனி. இவரு இப்போ பார்த்த 3 ஆர்டிஸ்ட் கொஞ்சம் சிமிலர் ட்ரைட்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. மெட்டல் பண்ணி அங்க ஸ்கிராச்சஸ் அந்த கிரீன்ஸ் கூட இது அவங்களா இருந்தா அந்த ஸ்ட்ரோக்லயே காமிச்சிருப்பாங்க. இவர் கொஞ்சம் சாஃப்டா அது ஹார்ட் மெட்டல் மாதிரி ரொம்ப ஹார்டா காட்டாம கிளாஸியா இல்லாம அதாவது யூஸ்டு சாஃப்ட் எட்ஜஸ் ஹார்ட் எட்ஜஸ்ல விளையாடி இருப்பாரு. பாத்தீங்கன்னா ஃபுல்லா முதல்ல சாஃப்ட் வச்சு அந்த வேல்யூ ஃபார்ம் எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு எங்க ஹார்டு வேணுமோ அங்க மட்டும் ஹார்ட் யூஸ் பண்ணுவாரு. அதெல்லாம் லைன் போட்டு சாஃப்டா முதல்ல பில்ட் பண்ணிட்டாரா. ஷேடோ வேரியேஷனு இது லைட் எல்லாமே சாஃப்ட் ஷேப்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த ஹார்ட் ஷேப்ஸ்லாம் ஆட் பண்றது ரியலிஸ்டிக்கா போறாங்க. ஆமா ஆனா அது ரியலிஸ்டிக்னு சொல்ல முடியாது. அப்படி எடுக்கிறாரு. ஆனா இது வந்து வேற மாதிரி எட்ஜஸ் தான் அந்த அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. நிறைய இப்போ ஃபண்டமெண்டல்ஸ்லயே கான்ட்ராஸ்ட் இருக்கு, எட்ஜஸ் இருக்கு. சோ அதெல்லாம் வச்சு
ப்ளே பண்ணி எங்க நம்ம எதை யூஸ் பண்ணி நம்ம கான்ட்ராஸ்ட் கொண்டு வரலாம். ஸ்கைலைட்ல விளையாடி இருக்காரு ஒருத்தர். சில நேரத்துல வந்து நம்ம கெஸ் பண்றோம் சில விஷயம் இப்படிதான் பண்ணிருப்பாங்கன்னு, ஆனா வந்து அவங்களே அதை ஆக்சிடென்டலா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆமா, அந்த மாதிரியும் வர்றது இருக்கு. சோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போதுதான் நமக்கு சில விஷயம் வந்து இப்படி கூட பண்ண முடியுமா அந்த விஷயத்த அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் வியூ நமக்கு தெரிய வரும். சாஃப்ட் ஷேப்ஸ் வச்சு ஃபார்ம் பில்ட் பண்ணி முதல்ல ஸ்கெட்ச் போட்டாரு, அடுத்து ஃபிளாட் அந்த சாஃப்ட் ப்ரஷ் வச்சு ஃபார்ம்ஸ் ஷேடோஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் கார் அவுட் பண்ணியிருக்காரு ஆர்ட் ப்ரஷஸ் வச்சு. எது அப்புறம் கலர் ஆர்ட் ப்ரஷஸ்லாம் கரெக்டா எந்த இடத்துல ஆடு வேணுமோ அங்க இருக்கும், எங்கேயுமே இருக்காது. ஸ்கின் ஃபோல்ட்ஸ் இந்த இடத்துல கூட ஸ்டோக் மட்டும் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல கூட 2 நல்லா இருக்கு. எங்க இங்க மட்டும் தான் அந்த பிரஷ் ஸ்டோக் அது தெரியுது. மற்ற இடத்துல எங்க இது பண்ணணுமோ வெறும் ஹார்ட் எட்ஜ் சாஃப்ட் எட்ஜ் இல்ல 4 எட்ஜுமே யூஸ் பண்ணிருக்கேன். சாஃப்ட் ஃபர்ம் லாஸ்ட் ஃபியூ வேரியேஷன்ஸ்மே சாங் அண்ட் ஒரு கிளியர் டிஸ்டிங்க்ட் இருக்குல்ல, எது லைட் சைடு எது ஒரு ஹியூமனாய்டு பண்ணியிருப்பாரு. உள்ள இருக்கிற இதெல்லாம் தெரியும். சூப்பரா இப்போ நம்ம பாக்குறப்ப இது எப்படி இவ்வளவு காம்ப்ளெக்ஸா பண்ணியிருக்கான்னு தோணும்ல, ஆனா அவங்களுக்கு அது இருக்காது போல. ஏன்னா அவங்க பிரேக் டவுனே பாத்தீங்கன்னா பாக்குறப்ப சிம்பிளா இருக்கும். லைக் ஒரு ஷேப் போட்டு அங்கங்க ஓட்ட, அப்புறம் ஷேடோ, அப்புறம் இன்னும் ஆம்பியன்ட் அக்ளூஷனு, அப்புறம் ஹைலைட் பிரிச்சு வச்சு டிவைட் அண்ட் கான்கர் பண்ணோம். நம்ம பண்ணணுங்கிறப்போ ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்டெப் போயிடும். நம்ம வந்து ஒரு நியூ திங்கையும் டிஃபரெண்டா பாக்குறோம்னு நினைக்கிறேன். ஃபயரா எப்படி வரையுது, சோப்பா எப்படி வரையுது, பட் அவங்க வந்து எல்லாத்துலயுமே அந்த சேம் இதை அப்ளை பண்றாங்க. அவங்கெல்லாம் ஹார்ட் எட்ஜ் சாஃப்ட் எட்ஜ், ஆனா உள்ள இங்க இருக்கிற எல்லாமே ஜிப்ரிஷ். வெறும் வேல்யூவை புடிச்சிட்டாரு. ஸோ அது நம்ம கல்லுன்றது நமக்கு தெரியுது. ஆமா, வேல்யூ ஏடகடமா இருந்தா என்னன்னே புரியாது. இதுவும் அதேதான். எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஆம்பர் இ தானே அது ஹை ஆம்பர் இ. இவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் மாதிரி இப்ப பார்த்ததெல்லாம் ஒரு இதுல வரும். ஏன்னா அவங்கெல்லாம் இது ஒரு ரகம் லைக் அந்த ரெனசன்ஸ் மாதிரி ரெனசன்ஸே இல்லை. ஆமா, டீட்டெயிலும் வந்து இப்படி இருக்கும். யார் இவருமே அந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஆனா இவருமே ஏஷியன் ஆர்டிஸ்ட் தான். எல்லாரும் ஏஷியன்ஸ், எல்லாருமே ஏஷியன் ஆர்டிஸ்ட். இது எதனால ரெனசான்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அது அந்த இதுலதான் நிறைய வந்து மிட் ஒன்லி இது வந்து. ஆமா, இப்போ முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. ஏன்னா ஹார்ஷ் லைட்டிங் யூஸ் பண்ணிருப்பாங்க. லைட் ஷேடோ டிஸ்டிங்க்டா தெரியும். இது எல்லாமே ஆமா, சாஃப்ட்வேர் லைட்ஸ் தான் எல்லாமே. ஆமா, அங்க அவரும் யூஸ் பண்ணிருக்காரு ஹார்ஷ் லைட்டு. அந்த லாக் பண்ற வேல்யூஸ் தான் இதெல்லாம் பாருங்க, ஹார்ஷாவே இல்லை. ஆனா அப்படியே அந்த மோனலிசா வைப். அதுல அவங்க அந்த ஆஃப் ஃபேக்டரி லைட்டிங்ல தான் கிரியேட் பண்றாங்க. ரிஃப்ளெக்ஷன் இது லைக் அந்த கான்ட்ராஸ்ட்ல நல்லா சமைய கொண்டு வராங்க. ஹார்ஷ் லைட்டிங்கே இல்லை, ஃபுல்லா மிட்டம் தான். ஆனா அதுவே ஒரு வேல்யூஸ்ல விளையாடி இருக்கு. இதுலயுமே அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டா ஃபேஸுக்கு போகுது. அப்படி அந்த ஃப்ளோ மேல பார்த்து நம்ம கீழே போனாலுமே திருப்பி நம்ம மேலதான் கொண்டு வரும். கையோட ஃப்ளோ அது ஸ்பிளாஷ் ஆர்டிஸ்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைக் ஃபோக்கல் மூவ்மெண்ட் எங்க பார்த்தாலும் திருப்பி இங்க தான் வருது அப்படிங்கிற மாதிரி அது கரெக்டா விஷுவல் ஃப்ளோ. கலர்ஸும் ஏகப்பட்ட கலர்ஸ், என்னென்னவோ கலர் போட்டிருக்காரு. இல்லாத கலரே இல்லை, ஆனா எல்லாமே ஹார்மோனியஸா இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே அந்த வேல்யூ ரேஞ்சுக்கு கலர் ஸ்டடி மனுஷன் எல்லா கலரையும் போட்டிருக்காரு. ஆனாலும் வைப்ரன்சி வந்து இதுக்கு எல்லாம் கிரே கிட்ட இருக்கு. அந்த மாதிரி கிளே பண்ணிருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு நிலையிலே இருக்குது. ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலரா காம்ப்ளிமெண்டரி கலரா இருந்தாலுமே அந்த எல்லாமே இடம் மாதிரி பண்றதுனால
தேவையான அளவு கரெக்டா போட்டிருக்காரு. ஆமா, கரெக்டா போட்டிருக்காரு. கரெக்ட். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு. ஒரே ஸ்டைலா தெரியல, எல்லாமே நல்லா எக்ஸ்ப்ளோர். அப்படிதான் இருக்கணும். நம்ம ஸ்டைல ஃபைன் பண்ணவே தேவையில்லன்ற எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபிளெக்சிபிளா இருக்கிறதே நல்லது தானே. எல்லா கலருமே யூஸ் பண்ணிருந்தாரு. நிறைய கலர் எல்லா இதுலயுமே அப்படிதான் இருக்கும். ஒரு கலரும் டிஃபரெண்ட், என்ன கலர் எல்லாத்தையும் இதுவே இல்ல. இங்க பாருங்க, இப்பதான் பாக்குறேன் நான் போட்ட நாய்ஸ் போட்டு அதே இங்க இருக்காது. கார்னர்ல இருக்கு. ஐபிஎல் இங்க இருந்து பயங்கரமா மேபி எப்பயோ பார்த்திருக்கலாம். டக்குனு அவங்க போடுறப்ப ஞாபகம் இருக்கலாம். எல்லாமே அப்படித்தானே, இமேஜினேஷன்ல இருந்து வரதெல்லாம் எங்கேயோ பார்த்திருப்போம். அப்படிதான் கலர்ஸ். அதான் சொன்ன மாதிரி கலர்ஸ் ஹார்மோனியஸா இருக்கு. கலர்ஸ் பிக் பண்ற எப்படி சொல்றது, காம்ப்ளிமெண்டரி அனலாகு ஒரு ஸ்கீமே இல்ல. என்னென்னவோ கலர்ஸ் இருக்கு, ஆனா எல்லாமே ஹார்மோனியஸ். எதுவுமே தனியா தெரியும். அதாவது amount of saturation, மொத்தத்துக்கு வந்து அறிக்கிட்டே இருக்கு. நம்மளால இருந்தா இந்த மாதிரி இவ்வளவு டீடைல்டு காஸ்டியூம்ல இறங்குவோம். இறங்க மாட்டோம். பட் அது அவ்வளோ அந்த டீட்டெயில மேனேஜ் பண்ணிருக்காரு. ரீடபிளா இருக்கு, பட் அவ்வளோ டீடைல்டாவும் இல்ல. இல்ல, நம்ம இன்னும் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கே அந்த கியூரியஸ்னஸ் வந்துரும். இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்டும் வந்துரும். அப்படி அந்த அளவுக்கு வர்றதுக்கு இன்னும் இது யோசிக்காம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் புஷ் பண்ணி பாக்கணும். போதும் நினைக்காம புஷ் பண்ணி பாக்கணும். இதுதான் என் ஸ்டைலு, இப்படிதான் நான் வரைவேன் அப்படின்னா 4 பைசா பிரயோஜனம் தான் போயிடுச்சு. இல்ல, அந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்க 4 பைசா பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது டேலண்ட்ன்றது செகண்டரின்னு வச்சிருப்பாங்க. மணி மோட்டிவ், இத வச்சு நம்ம எப்படி காசு பாக்கலான்ற மைண்ட் செட்டும் இங்க இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது அவங்களுக்குமே கெடுதல் தான். அப்படி நின்னுட்டாங்கன்னா அவங்களாலையுமே நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாம போயிடும். அவங்க குரோத்தே வேணான்றாங்க. நீங்க குரோத் அவங்களாலுமே நிறைய விஷயங்களை பார்க்க முடியாம போயிடுங்கிறேன். ஆமா, இதெல்லாம் பண்ணும்போது லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்களா, அது கிடைக்காம போயிடும் அவங்களுக்கு. கரெக்ட். அதுலயே ஒரே இது திருப்பி பண்றதா. பேஷன் அப்படின்ற வேர்டுக்கு வந்து சும்மா எனக்கு பிடிக்கும், எனக்கு இது பண்ண பிடிக்கும், நான் பண்ணுவேன் அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. அதை கத்துக்கிட்டு அதை ஃபுல்லா நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுதான் விஷயம். இது போதும் நின்னுட்டோம்னா நின்றுவோம், மொத்தமா நின்றுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிச்ச சில டாபிக் ஃபேவரட் பிக்ஸ். உங்களுக்கு யாராவது ஆர்டிஸ்ட் நியூவா தெரிஞ்சாலும் அதையும் லைக் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அதர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து அது தெரிய வரும், நாங்களும் பார்க்கணும். ஃபேவரட் பிக்ஸ்னா இப்போ ரெண்டர்னு யோசிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்தவங்க இவங்கதான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு யார் நினைச்சல யாரு இவங்க பேஜஸ் எல்லாம் போய் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். லைக் நிறைய பேர் பேட்ரியான் அதெல்லாம் வச்சிருக்காங்க. லேர்ன் பண்ணா லேர்ன் பண்ணலாம். அவங்க கிட்ட இருந்து மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணா நமக்கு நல்லது தான். இட்ஸ் நாட் a paid promotion. ஆமா, எதுவுமே கிடையாது, சும்மா சக ஆர்டிஸ்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு ஆர்ட் வீடியோ சஜஷன்ஸ் இருந்தாலும் போடுங்க. we'll try out for the next one. So that's it for this video guys. Until next time, bye.